மைந்தனில்லா குறையா மனமதி வாழலானே மங்கையா மலடி மலடி என்று ஏற்றுகின்றார்களே கண்ணி மகன் இதற்கு மேற்பட்டு இந்த பாவியை எதற்காகவே எடுக்க வேண்டும் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் என்னை முன்னே விட்டு பிள்ளை என்ன விட்டு விருக்கின்றார்கள் தெரியுமா? அதோ செல்கின்றார் ஒரு நாட்டு மகாராணி, அவ ஒரு மலடி மலடி என்று நாட்டு மக்கள் இதற்கு மேற்பட்டு நான் உயிர் எடுக்க சென்னை எனக்கு பிள்ளை பிறக்கின்றதா என்ன தற்குறுகிச்சு இப்பொழுதே காவி காவலம் உண்டு நாட்டு ஆசை அறவே இமாச்சலம் புறப்பட எதற்காக இமாச்சலம் செல்ல போகிறேன்? அப்படி எதற்காக பெற போகின்றேன்? இமாச்சலம் சென்று பிள்ளைவர பெற போகின்றா? எனக்கு ஒன்றும் புரியவில்லைத்தான். புரியபடி சொல்லுகிறேன் கேள் கண்ணே. பிள்ளைவரம் என்ற தெரியுமா? எப்பேற்பட்டவன் செல்லக்கூடிய ஆதாயம் ஒரு இந்த பாராய பிரபஞ்ச பூமியோ ஒரு தட்டாகும் கரத்தில் இருக்கிறது. அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள் 4 வகைகள் வானத்தில் ஜொலிக்கின்ற விண்மீன்கள் அத்தனையும் 4 சங்கிலிகள் ஆகும். ஆமா மச்சான், இவையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் எப்படி காட்சியளிக்கும் கண்ணே? அழகான தொட்டில் போல் காட்சியளிக்கின்றது.
அந்த தொட்டில் எதற்காக தெரியுமா? எதற்காகத்தான்? உனக்கும் எனக்கும் பிள்ளையை அப்பேற்பட்ட தொட்டிலே படுக்க வைத்து விளையாட காண்பிக்க வேண்டும், தாளாட்ட வேண்டும். அப்படியா? தாளாட்டுவதற்கு தாதி பெண்கள் வேண்டும் அல்லவா? நமது பிள்ளையை தாளாட்டுவதற்கு சாதி பெண் வேண்டும். அப்பேற்பட்ட தாதி பெண்கள் யாராக இருக்க வேண்டும் அத்தான்? மூன்று தாதி பெண்கள் வந்து நமது பிள்ளையை தாளாட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, நமது பிள்ளை அப்பேற்பட்ட தொட்டிலில் படுத்து விளையாட வேண்டும், சிரிக்க வேண்டும். அதற்காக விளையாட்டு பொம்மைகள் வேண்டும். அப்படியா? விளையாட்டு பொம்மைகள் யாராக இருக்க வேண்டும் தெரியுமா? அந்த விளையாட்டு பொம்மைகள் யாராக இருக்க வேண்டும்? சூரியன், சந்திரன் இருவரும் 2 பொம்மைகள் வந்து நமது பிள்ளையை விளையாட காண்பிக்க. அப்படியா? நமக்கு பிறக்க வேண்டிய பிள்ளை எப்பேற்பட்ட பிள்ளையாக இருக்க வேண்டும் தெரியுமா? நமக்கு பிறக்க வேண்டிய பிள்ளை எப்பேற்பட்ட பிள்ளை சுவாமி? நான் அவர் இனத்தில் இதுவரையிலே இப்படி ஒரு வரம் பெற்றவர்களே இப்ப இல்லை. நான் சொல்வதை கேட்டு சந்தோஷப்பட போகின்றாய். நமக்கு பிறக்க வேண்டிய பிள்ளை முகத்து வாய்ந்த பிள்ளை. அப்படியா? வரப்பட போகின்றேன். அந்த ஈஸ்வரை குறி தவத்தில் செல்ல போகின்றேன். உண்மை மகனாக ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயோ, நான் என்ன செய்வேன்? இந்த அநியாய உலகில் உண்டோ? நாதா நாதா அந்த கையில் விட்டிருக்கோம். அந்த ஈசனை கண்டு என்னை தொட்டு மனம் முடித்த என் திங்கதுரையே நான் திருவேனோ என்ன வார்த்தை வரைக்கும் பாமர் மக்களுக்கு பணியளிக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை வச்சு பிள்ளையாக பிறக்க வேண்டுமா? அத்தான் சரியோ?